அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. கல்யாணத்துக்கு மண்டபத்துக்கு போனோம், எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்கன்னு இந்த ரத்னா சொன்னா. நானும் கிளம்பி வாசலுக்கு வந்தாச்சு. ஆனா ஒருத்தனும் வெளியே வந்திருக்கானா? இவங்க எப்ப கிளம்பி எப்ப மண்டபத்துக்கு போக? இப்படியே நம்ம பொறுமையா இருந்தோம், இப்போதைக்குள்ள எவனும் கிளம்ப மாட்டான். போவோம், ஒவ்வொரு ரூமுக்கும் போய் ஒவ்வொருத்தனையும் பிடிச்சு சத்தம் போட்டாதான் அவங்க சீக்கிரம் கிளம்பி வருவாங்க. இத வாரேன். எத்தனை ரூம் இருக்கு? இவங்க எல்லாத்தையும் கட்டி மேய்க்கிறது ரொம்ப சிரமம்தான். வேற வழி, இந்த வீட்டுக்கே மூத்தவள ஆயிட்டேனே. போவோம், போய் ஒவ்வொன்னையும் தட்டி வெளியே அனுப்பி விடுவோம். ஃபர்ஸ்ட் ரத்னம், டேய் ரத்னம். என்னங்க இது நல்லா இருக்குமா? இல்லாட்டி என்னங்க கோல்டே போட்டுக்கவா? என்னங்க சொல்லுமா. ஏதாவது என்ன என்ன பார்வையெல்லாம் ஒரு தினுசா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இப்ப நம்ம மண்டபத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். கிளம்பு. என்னங்க? என்ன வைஷு? இல்ல சரியில்ல. என்ன நினைப்புல இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல வைஷு, ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன அப்படியே நினைச்சு பார்த்தேன். என்ன நினைச்சு பாத்தீங்க? ஒன்ன பார்த்ததுதான். என்னாச்சு? சாரி, இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயோ? இனி ஒரு 3-4 நாளைக்கு ஃப்ரீ தான். வினோத் சேஷா கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம ஆபீஸ்க்கே லீவு விட்டாச்சு. ஓஹோ, அதனால இப்படி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்க வேண்டியதான். ஏன் வேற பேச ஒண்ணுமே இல்லையா? வேற என்ன இருக்கு? ஃபியூச்சரை பத்தி பேசலாம். அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பேசிக்குவாங்க. நம்ம பாஸ்டுக்கு போலாம். என்னங்க? ஏய் வைஷு, உன்னை நான் எப்ப பொண்ணு பார்க்க வந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? அது ஞாபகம் இல்லையா? என்னங்க, கோவில்ல வச்சுதானே பார்த்தோம். ஆனா கிழமை வெள்ளிக்கிழமை. ஆமாங்க. அப்புறம் வைகாசி மாசம். என்னங்க ஞாபகம் இருக்கா? உன்ன பார்த்ததுல மறப்பேனா? 30 வருஷத்துக்கு முன்ன உள்ளதே ஞாபகம் வச்சிருக்கீங்க. 30 வருஷம்னா என்ன, 60 வருஷம்னா என்ன, எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அத மறக்க முடியுமா? பொக்கிஷமா? ஏன் வைஷு? சரியில்ல. என்னவா இன்னைக்கு இப்படி யோசனை? தெரியல வைஷு, கல்யாணம் மண்டபம் இதெல்லாம் பேசுனதும் அப்படியே பழைய நினைவுக்கு போயிடுச்சு. ஆனாலும் வைஷு, சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் இதெல்லாம் நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷம் இல்ல? ஆமாங்க. பொண்ணு பார்க்க வந்தது, அப்புறம் நிச்சயம், அப்புறம் கல்யாணம். இங்க பாரு, வீரா பிறந்ததும் அவனுக்கு 1 மாசம் ஆனதும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்குன்னு முத அப்பதான் கார் பிடிச்சு நம்ம ஊருக்கு போனோம். ஆமாங்க, வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் கார்ல போனது அப்பதான். நம்ம பையனுக்காக. என்னங்க, இப்ப டெய்லி நம்ம கார்ல போனாலும் அதெல்லாம் நினைக்கும் போது அது ஒரு சந்தோஷம் இல்ல? ஆமா வைஷு. என்னங்க, அப்புறம் வைரத்துக்கு பொண்ணு பார்க்க போனது அதெல்லாம் மறக்கவே முடியாது. உங்க தம்பி வெக்கம். ஆமால, பொண்ண பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆமாங்க. ஆனா வைஷு, ஆரம்பத்துல இருந்து நம்ம வீட்டுல ஒவ்வொன்னையும் பார்த்து அழகா கொண்டு வந்துட்ட. நீ இல்லாட்டி இந்த வீடு இந்த அளவுக்கு அழகான கூட்டு குடும்பமா இருந்திருக்காது. என்னங்க உண்மைதாமா? இதெல்லாம் என் கையில மட்டும் இல்லங்க, சாலாவும் என்ன மாதிரி தான். அப்புறம் மரகத வீட்டுக்காரு எல்லாருமே ஒண்ணுமா ஒத்துமையா இருக்கிறதாங்க. என்னதான் இருந்தாலும் ஆரம்பத்துல நம்ம வீட்டுல வராத சண்டையா அவ்வளவையும் சமாளிச்சு பொறுமையா கொண்டு வந்தது நீதானே? சரி ஓகே போதும், ரொம்ப புகழாதீங்க. சரி, அப்ப நான் என்ன வேணும்னு சொல்லி வாங்கி தரேன். வாங்கி தரீங்களா? இது வேண்டாம். என்ன வேண்டாம்? இந்த நெக்லஸ்லாம் வேண்டாம். வா, கடையில போய் புது டிசைனா வாங்கலாம். என்னன்னா இனிமேல் கடைக்கு போறாங்களா? என்னங்க இனிமேல் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் முடிவு பண்ணிட்டேன். வா இதெல்லாம் தூக்கி உள்ள வை. இப்போ நியூ கலெக்ஷனா உனக்கு பிடிச்ச மாதிரி நகையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மண்டபத்துக்கு போலாம். அடப்பாவி, இவனே இப்படியா? வீட்டுக்கு மூத்தவனே இப்படி இருந்தா இனி அடுத்தடுத்து என்னத்த போய் நான் பாக்க? பொண்டாட்டி மேல பாசம் இருக்க வேண்டிதான், அதுக்காக இப்படியா? சரிதான். என்னங்க சும்மா விளையாடாதீங்க. நாம சீக்கிரம் கிளம்பினாதான் எல்லாரும் வேகமா மண்டபத்துக்கு கிளம்புவாங்க. இனி மண்டபத்துல போய் அடுத்தடுத்து வேலை இருக்கு. ராம் சிவானிக்கு வேற கால் பண்ணணும், அவங்க கிளம்பிட்டாங்களான்னு. அதெல்லாம் அவங்க கிளம்பி வந்துக்குவாங்க. நான் வைரத்திட்ட சொல்லிடுறேன், இங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு அவன் கிளம்பிக்குவான். நீ வா, நம்ம கடைக்கு போயிட்டு போலாம். சும்மா விளையாடாதீங்க. விளையாட்டுக்கு பேசுறீங்கன்னு பார்த்தா சீரியஸா கூப்பிட்டுட்டு நான் இதையே எடுத்து பேக் பண்றேன். வைஷு. என்னங்க? நிறுத்துங்கடா. மதினி. அக்கா. என்னடா மண்டபத்துக்கு கிளம்ப சொன்னா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லக்கா,
வைஷு அப்படியேவும் ஏன் ரத்னம் ஒரு ஃபங்க்ஷன் இல்ல திருவிழான்னு வந்துட்டா புது சேலை தான் கட்டணும்னு ஏகப்பட்ட பொண்ணுங்க ஜவுளி கடையில லைன் கட்டிட்டு நிக்கிறாங்க. இதுல நீ புதுசா கிளப்பி விடு. ஃபங்க்ஷன்னா புது நகை தான் போட்டு போகணும்னு விளங்குண்டா. இல்லக்கா அது ஏதோ முடிவு பண்ணிட்ட. நான் சொல்லி ஏதாவது கேட்கவா போற? சரி சரி போ போ, என்ன பண்ணணுமோ போயிட்டு சீக்கிரம் மண்டபத்துக்கு வந்து சேரு. நான் போய் வைரத்தை பாத்துக்கிறேன். சரிக்கா. அக்கா அவனை கிளம்ப சொல்லிடுறேன்டா சொல்லிடுறேன். மதினி போ போ வாங்கிக்கோ. இதெல்லாம் அவங்களா பாசமா சொல்லும் போது வாங்கிக்கிட்டாதான். நாமளா ஆசைப்பட்டு கேட்டோம் அசைய கூட மாட்டாங்க. சீக்கிரம் கடைக்கு போயிட்டு மண்டபத்துக்கு வந்து சேரு. சரிங்க மதினி. ம் ரத்னத்துக்கு பொண்டாட்டிய மீறி எதுவுமே இல்ல. வெளியே என்னதான் வெறப்பா பேசினாலும் பொண்டாட்டி கிட்ட ஒரு குழந்தை மாதிரி தான் நடந்துக்கிறான். ஓகே ஓகே பாத்துக்கலாம். என்னங்க எங்க அக்காவே சொல்லியாச்சு, வா வா போலாம். அவங்க சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் அவசியமா? ஏன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கறது அவசியம்தான். சரியில்லைங்க, திடீர்னு பழச பத்தி பேசுறீங்க. இப்போ உங்களுக்கு தான் காசு செலவாகும். உன்னை மீறி எனக்கு என்ன காசு பணம். வா வைஷு, உன்ன சந்தோஷமா பாத்துக்கிறதா ஏன் சந்தோஷம். இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு துணியை மட்டும் பேக் பண்ணி ஹால்ல எடுத்து வச்சுட்டு வர்ற மொத்தம் கொண்டு வந்துருவாங்க. நம்ம கடைக்கு போயிட்டு நேரம் மண்டபத்துக்கு வந்துருவோம். சரிங்க. என்னங்க அதுங்கள என்ன யோசனை? எல்லாத்தையும் பேக் பண்ணிடவா? ம் என்னங்க சாலா அந்த கிரீன் கலர் உனக்கு நல்லா இருக்கும். கிரீனா? ம் லைட் கிரீனா திக் கிரீனா? ரெண்டுமே உனக்கு நல்லா இருக்குமா? ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. ஒண்ணுனா திக் கிரீனே கேட்டிக்கோ. திக் கிரீனுக்கு என்னங்க அதுக்கு மேட்சிங்கா ப்ளவுஸ் இருக்காதே. அப்பனா லைட் கிரீன் கேட்டிக்கோ. அதுக்கு மேட்சிங்காவும் சாலா என்னங்க ஒரே கன்ஃபியூஷா இருக்கு. இதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும். இத்தனை சேலையை வச்சுட்டு எதை கட்டன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். வேண்டாம் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடு. ஏங்க நார்மல் ட்ரெஸ்ல இருந்துறவா? மண்டபத்துக்கு எப்படி நார்மல் ட்ரெஸ்? எப்படியும் வைஷ்வானி உனக்கு ஒரு சேலை வாங்கிருப்பாங்க, அதையே வாங்கிக்கிட்டு கிளம்பலாம். என்னங்க அது முகூர்த்த தப்பா கட்டணும். ஓ முகூர்த்தத்து தனியா இப்ப தனியாவா? ஆமாங்க. என்னங்க என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் அந்த நாளை எடுத்து வச்சிருக்கேன். இதுல ஏதாவது ஒன்னு செலக்ட் பண்ணுங்க. சரிதான், 4 சேலையில செலக்ட் பண்ணுங்கன்னு நாளையும் மாத்தி மாத்தி நான் சொல்லியும் முடிச்சிட்டேன். ஆனா திரும்பவும் இந்த நாள்லயே வந்து நிக்கிறா. பேசாம பீரோல ஓபன் பண்ணி அதுல ஒரு சேலையை எடுத்து கொடுத்துற வேண்டியதான். என்னங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அந்த நாளையும் தூக்கி போடு, நான் வேற உனக்கு எடுத்து தரேன். வேற என்னங்க என்னங்க பேசுறீங்க? ஏய் என்னாச்சு? நானே இனி சேலை வாங்க எங்க வைக்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல வேற சேலை எடுத்து தரீங்களா? இங்க பாருங்க, அது மாதிரி மண்டபத்துக்கு லேட் ஆயிடுச்சு. இனிமேல் என்னால கடைக்கு வர முடியாது. இருக்கிறதுல உன்னை செலக்ட் பண்ணுங்க. ஓகே சரிதான், இன்னும் உன்னை கடை கூட்டிட்டு போய் நானா சேலை கடையா வைக்க போறேன். என்னங்க? ஒண்ணு இல்லம்மா, அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டுறாத. சேலையை தவிர்த்து வேற ஏதாவது வாங்கி கொடுன்னு கேளு, சந்தோஷமா ஆசைப்பட்டு கூட்டிட்டு போய் வாங்கி தரேன். ஆனா சேலையே கட்டாதவருக்கு இந்த சேலை எல்லாம் ரொம்ப அதிகம். அத தாங்க நானும் சொன்னேன். சரி சரி, என்னங்க இந்த ரோஸ் கலர் கட்டிக்கவா? கட்டிக்கோ. இல்ல இல்ல, ரோஸ் கலர் ஏன் கலருக்கு எடுக்காது. கிரீனேவும். என்ன சிரிப்பு? என்னங்க அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்மள கிறுக்கு பிடிக்க வச்சிருவான்னு நினைச்சு யோசிக்கிறீங்களோ? வைக்கிறது என்ன, ஆல்ரெடி புடிச்சாச்சு. என்னங்க இன்னும் எல்லாரும் கிளம்பலங்க. கிளம்புற வரைக்கும் உங்களுக்கு நேரம் போகணும்ல, அதான் சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கேன். சும்மாவா? அப்பனா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? ஓ அதெல்லாம் அப்பவே பண்ணிட்டேன். ஏய் எனக்கு Dress அதெல்லாம் வேஷ்டி சட்டை எடுத்து வச்சிட்டேங்க. அப்பனா இப்ப என்ன டைம் பாஸ்க்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க? என்னங்க எனக்கு டைம் பாஸ்ல உங்களுக்கு. சரிதான், ரொம்ப நல்லா டைம் பாஸ் ஆச்சுமா. சரி சரி, இன்னும் மண்டபத்துக்கு போக எப்படியோ 1 hour ஆயிடும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? செஞ்சு கொடுக்கவா? ஒண்ணு வேண்டாம். சொல்லுங்க. இன்னும் ஏதாவது போய் செஞ்சுக்கிட்டு டீ போட்டா கூட அந்த பாத்திரத்தை திரும்ப கழுவி வைக்கணும். இதுக்கு இனிமேல் வேலை பார்த்துட்டு இனி 2 நாள் மண்டபத்துலதான் சாப்பாடு. இந்த 2 நாளாவது சமைக்கிறது, இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறது, கிச்சனை கிளீன் பண்றது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரெஸ்ட் இருக்கட்டும். என்ன? சரி ஓகே ஓகே, வா பேக்கெல்லாம் தூக்கி வெளியே வச்சுட்டு அம்மா அப்படியே ஜாலியா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மண்டபத்துக்கு போவோம். எல்லாரும் வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். என்னது ஜாலியா ரவுண்டா? இவங்க எல்லாம் இனி எப்ப கிளம்ப? என்னங்க நம்ம போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். வேண்டாம் வேண்டாம், ஒன்னும் அவசரம் இல்ல. அவரால் ஜோடி ஜோடியா கிளம்பி வரட்டும், நாம கிளம்பலாம். வா. என்னென்ன எங்க ரவுண்ட் அடிக்க போறீங்க? அக்கா அது என்ன சாலா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா?
எடுத்து வச்சிட்டேன் மதனி. சரி சரி அப்பனா நீங்களாவது கிளம்புங்க. இப்பதான் ரத்னத்தை வெளியே அனுப்பியிருக்கேன். அடுத்து நீங்களும் கிளம்புங்க. ஒவ்வொரு ஆளா கிளம்புனாதான் மண்டபத்துக்கு போக முடியும். சரிங்க மதனி. எடுத்து எடுத்து வை, உட்காராத. இந்த சேலையெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு போ. அப்படியே கட்டில போட்டு போயிடாத. இல்ல மதனி, இப்ப எடுத்து வச்சிருவேன். ம். என்னடா நீ கிளம்பலையாக்கா? நான் அப்பவே கிளம்பிட்டேன்டா. வாக்கா, அப்புறம் நம்ம எல்லாம் ஒண்ணா போலாமா? எதுக்கு? வீட்டுல உள்ளதெல்லாம் அப்படி அப்படியே உட்காந்துருக்கவா? எல்லாத்தையும் அனுப்பி விட்டு கதவை பூட்டிட்டு நான் வாரேன். நீ கிளம்பிட்டேனா எடுத்த காலி பண்ணு. சரிக்கா. சலமா, எடுத்து வை போலாம். சரிங்கங்க. இதுக ரெண்டுமோ ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காத ஜோடிதான். இவனுக்கு ஏத்த மாதிரி அவளும், அவளுக்கு ஏத்த மாதிரி இவனும் நடந்துக்கிறான். ஓகே ஓகே, இதுகளையும் பாத்துக்கலாம். ஏய் சாலா, என்னாச்சு? ஒன்னிலங்க, உங்க அக்கா வந்ததும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். ஏதாவது திட்டுவாங்களான்னு. நல்ல வேளை ஒன்னும் சொல்லல. அவங்க பேச்சே அப்படிதான். கொஞ்சம் கரடு முரடா தான் இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிதானே ஆகணும், வேற வழி. ஆமாமா, ஏதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு பயப்படாத. நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? சரிங்க. என்ன மதி, பையன் தூங்கிட்டான்? ஆமாங்க, இவ்வளவு நேரம் முழிச்சிருந்துட்டு கரெக்டா கிளம்பலாம்னு நினைக்கிற நேரம் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. சரி ஓகே, அப்பனா தொட்டில போடு. கொஞ்ச நேரம் கழிச்சுனா கிளம்பலாம். என்னங்க, எல்லாரும் கிளம்பி இருப்பாங்களே. இருக்கட்டும், நாம வேணா கொஞ்சம் லேட்டா போலாம். தூங்குற பையனை எப்படி தூக்கிட்டு போக? ஆமாங்க, உங்க மவன் தூங்குற நேரம் தூங்குனாதான். அந்த நேரம் நாம தூங்க விடல, அப்புறம் நம்மள ஒரு வழி பண்ணிடுவான். சரிம்மா, தொட்டில தூங்க போடு. தூங்கி எழுந்ததும் கிளம்புவோம். சரிங்க. ஏய், அப்புறம் தம்பிக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல? நீங்க தானே இப்ப எடுத்து வச்சீங்க. நான் தான் எடுத்து வச்சேன். இருந்தாலும் உன்கிட்ட கேட்டுக்கணும்ல. எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. சரி ஓகே ஓகே. மதி, ஏதாவது மறந்தாலும் பிரச்சனை இல்ல. பக்கத்துல நான் வாங்கிக்கலாம், இல்ல வீட்டு கூட வந்துக்கலாம். சரிங்க. பரவாயில்லையே, இதுக ரெண்டு கிளம்பி உட்காந்துருக்குதுங்க. வீட்டுக்கு மூத்த மகனா இருந்துட்டு கொஞ்சம் பொறுப்பாதான் இருக்கான். என்ன வீரா? அத்தை வாங்க அத்தை. ஆமா. என்னடா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அத்தை. தம்பி தூங்குறான், அதான். தூங்குற பிள்ளையெல்லாம் எழுப்பாதீங்க. தூங்கட்டும் தூங்கட்டும், தூங்கி எழுந்ததும் போய்க்கலாம். சரிங்க அத்தை, அதைத்தான் நானும் சொன்னேன். சரி சரி, அப்படா நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் மிச்சம் எல்லாரும் கிளம்பிட்டாங்கன்னு பாத்துட்டு கடைசியா உங்ககிட்ட சொல்றேன், அப்ப வாங்க. சரிங்க அத்தை. அத்தை, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நான் போய் எல்லாத்தையும் கிளம்ப சொல்றேன் அத்தை. எதுக்கு ஒவ்வொருத்தன்டையா நீ உட்காந்து வாய் பேசிட்டு இருக்கவா? அண்ணன் தம்பிங்க 4-5 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்க. வீட்டுல ஒரு வேலை உருப்படாது. நீங்க ஏறு, நான் போய் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. மதி. ஆமா சொல்லுங்கம்மா. மண்டபத்துல போய் பிள்ளைய உன் கையிலே வச்சிரு. மண்டபத்துல கூட்டம் அவ்வளவு வரும். எல்லாரும் பச்சை பிள்ளைய பார்த்ததும் ஆசையா தூக்குறேன்னு சொல்லுவாங்க. யார்கிட்டயும் கொடுத்துட்டு இருக்காத, பிறகு நம்ம பிள்ளைதான் கஷ்டப்படும். புரியுதா? சரிங்கம்மா. சரி சரி, கையிலே வச்சிட்டு இருக்காத, பிள்ளைக்கு மேல் வலிக்கும். தொட்டில்ல படுக்க வை. இதோ செய்றேம்மா. அத்தை, மண்டபத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போயிடுறேன். கிளம்ப மொத்தம் சொல்றேன். சரிங்க அத்தை. பேரனுக்காக இவங்களை கொஞ்சம் லேட்டா கிளம்ப சொல்லுவோம். பேரன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் போய்க்கலாம். அப்படி ஒண்ணும் அவசரம் இல்லையே. என்னங்க என்னங்க என்னம்மா? என்னங்க, பேரனை விட கல்யாணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அதாமா நானும் ஷாக் ஆகி பாக்குறேன். ரெண்டுமே முக்கியம்னு சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி சரி விடுங்க. ஆனாலும் என்னங்க, நம்ம பிள்ளை மேல வேதவழி அம்மாக்கு ஒரு தனி பாசம் தான். ஆமா ஆமா, கவனிச்சேன். சரிங்க, தொட்டில படுக்க வைக்கிறேன். தம்பி தூங்கி எழுந்தது நம்ம கிளம்பலாம். என்னங்க, நம்ம ட்ரெஸ் எல்லாம் அங்க எடுத்து வச்சிருந்தேன், அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டீங்களா? நம்ம ட்ரெஸ்ஸா? என்னங்க நம்ம ட்ரெஸ்ஸான்னு கேக்குறீங்க? டேபிள்ல தம்பி துணி மட்டும் தான் இருந்தது. அதே எல்லாத்தையும் நான் பேக் பண்ணிட்டேன். என்னங்க, பக்கத்துலயே நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேங்க. அத நான் பாக்கலையே. அப்படா நம்ம 2 பேரும் இதே ட்ரெஸ்லயே அங்க 2 நாள் இருப்போமா? இதே ட்ரெஸ்ஸா? போங்க, போய் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. நல்ல பிள்ளை வந்ததுல இருந்து உங்க பிள்ளை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. பொண்டாட்டி என்ன கூட கண்டுக்கிறது இல்ல. அதெல்லாம் கண்டுக்கிட்டு தான் இருக்க. என்ன ட்ரெஸ்ஸ கண்டுக்கல? சரி சரி, போ எடுத்து வைக்கிறேன். எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து செக் பண்ணி எடுத்து வைங்க. ஏதாவது மறந்துட்டீங்க, நான் தான் திரும்ப வீட்டுக்கு வரணுமா? கண்டிப்பா. இது காலங்காலமா நடக்கிறதானே. எல்லாத்தையும் எடுத்து வைப்பீங்க. ஏன் கடைக்கு போனா கூட சாம்பாருக்கு தேவையான எல்லாம் வாங்குவீங்க. ஆனா கடைசியில சாம்பார் பொடி வாங்கல, போய் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு என்னதான் அனுப்பி விடுவீங்க. இது எத்தனை நாளாங்க? சின்ன பிள்ளைல அந்த மாதிரி இப்போவும் கண்டிப்பா நடக்கும், கவலையே படாதீங்க. ஏய் அப்புறம் சொல்லுங்க வாசுகி, எல்லா வேலையும் முடிச்சாச்சு போல? ஆமாங்க,
எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னீங்க, பேக் பண்ணிட்டேன். இனி எப்போ மண்டபத்துக்கு கிளம்பலாமோ அப்ப கிளம்பலாம். இப்பதான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். இன்னும் ஒருத்தனும் ரூமை விட்டு வெளியே வரல. ஹோ, சரி ஓகே, வெயிட் பண்ணலாம். மதிய சாப்பாடு தானே மண்டபத்துக்கு. ஆமா ஆமா, இப்ப சாப்பிட்டாச்சுல, அதனால பிரச்சனை இல்ல. என்னங்க? என்ன வாசுகி, கோபமா? சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதானே, நீ கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஏங்க? ஏன் வாசுகி, உனக்கு கோபம்லாம் பட தெரியுமா? ம், நிஜமாவா? நிஜமாதாங்க. சூப்பரா சண்டை எல்லாம் போடுவேன். என்னது, சண்டை போடுவியா? என்னங்க இப்படி சிரிக்கிறீங்க? நானும் சண்டை எல்லாம் போடுவேங்க. எங்க அண்ணன்ட்ட வந்து கேட்டு பாருங்க. என்னங்க சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் சண்டையெல்லாம் சூப்பரா போடுவேன். இல்ல, கோபப்பட தெரியுமானே தெரியல, இதுல சண்டை வேறயா? ஆஹா, என்ன அவ்வளோ இதா நினைச்சிட்டீங்களா? சரி சரி ஓகே, இப்ப கிளம்ப இன்னும் டைம் இருக்குல்ல? இருக்கே. வாங்க வாங்க சண்டை போடலாம். என்னம்மா? சண்டை போடலாங்க. உண்மையதான் சொல்றியா? இங்க பாருங்க, ஏதாவது ஒரு டாபிக்க ஆரம்பிங்க. அதுல யாரு ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். வேண்டாம் வாசுகி, நம்மளோட பேச்சுல அப்படியே அப்படியே மேல மேல போய் அப்புறம் ஃபீல் பண்ற அளவுக்கு கூட ஆயிடும். விளையாட்டு விபரீதமா ஆயிடும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இங்க பாரு, நானா ரொம்ப கோபக்காரன். நான் கோபப்பட்டு நீ பயந்துருவியோ நினைச்சுதான் கொஞ்சம் கோபத்தெல்லாம் இப்போ கண்ட்ரோல் பண்ணிருக்கேன். நீ வாட்டுக்கு என்ன பேச விட்டு அப்புறம் கோபம் வந்து நான் வாட்டுக்கு ஏதாவது பேசி நீ தான் ஃபீல் பண்ணவா பாத்துக்கோ. ஓஹோ, அவ்வளோ பெரிய கோபக்காரனா நீங்க? சரி ஓகே, அதையும் பாத்திரலாம். பாக்கலாங்கிற? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே ஓகே, எதை பத்தி பேசலாம்? ஏய், சும்மா இருப்பியா? வா, போன்ல ஏதாவது ரீல்ஸ் பார்க்கலாம். என்னங்க சண்டை போட தயாராயிட்ட? ரீல்ஸ் பார்க்கலாங்கிறீங்க? சும்மா விளையாடாத, வா வா. என்னங்க, சண்டைனா சண்டைதான். நம்ம ரெண்டு பேரும் இப்ப சண்டை போட்டுக்கலாம், ஆனா அது அப்படியே மறந்துடணும். ஐயோ, பேச்சு கொடுத்தது தப்பா போச்சு போலயே. ஆஹா, அப்படா பயமா? ஏய், யாருக்கு பயங்கற? ஏன் தீர்வுக்குதா? ஓஹோ, உன் திருவா அவ்வளோ லேசா நினைச்சிட்ட. அட சும்மா போப்பா, அப்பையில இருந்து வாய் பேசிக்கிட்டே இருக்க. சண்டைக்கு வான்னு ஒருத்தன் கூப்பிட பச்சை பிள்ளை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சரிதான், இன்னைக்கு ஏதோ ஒரு முடிவுல தான் வந்திருக்கா. நாமளும் சண்டை போடுவோம். சண்டை போட்டாதானே சமாதானப்படுத்தலாம். சமாதானப்படுத்தினா தானே நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள லவ் எல்லாம் அதிகரிக்கும். என்னங்க? ஒண்ணு இல்லைங்க. அப்ப நான் தயாரா? ஓகே, இங்க பாரு, இப்ப பேசுறத அதை அப்படியே மறந்துடணும். திரும்ப இதெல்லாம் பல வருஷம் சொல்லி கூட காமிச்சிட கூடாது. என்னங்க, பொண்ணுங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டீங்களா? இல்லம்மா, பொண்ணுங்களுக்கு ஏதாவது கோபம் வந்தா ஆதி அந்தத்தெல்லாம் தோண்டி புடிச்சு வைவீங்க. அதான் கொஞ்சம் உசாரா. சரி ஓகே, அது அப்ப நான் வந்தாலும் நீங்க சமாதானப்படுத்திக்கோங்க. என்னங்க, இத பத்தியே பேசிடலாம். நான் தயாரு, பேசவா? நீ தயாரா? என்னங்க, ரெடியா? ரெடி ரெடி, ஆரம்பி. ஏய், என்ன அழகான முகத்தை அரக்கி மாதிரி மாத்திட்ட. கோபம் வந்துருச்சு. சரிதான். ஐயோ, சிரிப்பு வேற வருதே. இதுல எப்படி இவ கூட சண்டை போட? சரி ஓகே, முகத்தை கொஞ்சம் வெறப்பா வச்சுக்குவோம். என்ன பல்ல பல்ல காமிக்கிறீங்க? ஆமாங்கண்ணா, எல்லாத்தையும் சரியா செய்வீங்கன்னு நினைப்பா? என்னஹா சொல்லுங்க, எல்லாத்தையும் நீங்க தான் பர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா செய்வீங்களா? இல்ல உங்களுக்கு கோபமே வராதா? இப்ப எதுக்கு இத பத்தி பேசுற? இல்ல, நாங்க ஆதி அந்தத்தெல்லாம் தோண்டி தோண்டி வைவோன்னு சொன்னீங்கல்ல. ஓ, அத பத்தி பேசுறியா? அத பத்தி தான் பேசுறேன். சொல்லுங்க, நீங்கலாம் அப்படி கரையாதா? ஒரு சின்ன விஷயம் நடக்கட்டும், அது ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம் ஆனா கூட அதெல்லாம் சொல்லி சொல்லி காமிக்கிறீங்கல்ல. நானா பொதுவா பேசிட்டு இருக்கேன். ஓ, பொதுவா பேசுறியா? அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? எத? என்னங்க? அது ஆதி அந்தமா? நான் திட்டிக்கிட்டு இருக்கேன், பல்ல பல்ல காமிக்கிறீங்க. ஏய், எங்களுக்கும் திட்ட தெரியும். அதானே உங்க வேலையேவும். நாம்பளைங்க புத்தி ஃபுல்லா அப்படித்தான். இப்ப எதுக்கு பொதுவா பேசுற? ஓகே, பொதுவா பேசல, உங்களை மட்டும் தான் சொல்றேன். ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிட்டா அதை திரும்ப திரும்ப பேசுறது, பொண்ணுங்க கிட்ட அதையே சொல்லி திட்டுறது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு வாசுகி, போதும் போதும், பேச்ச குறைச்சுக்கோ. வீட்ல பொண்ணுங்க குறைச்சு பேசினாதான் நல்லது. அது என்ன பொண்ணுங்க? ஏன் பையங்க குறைச்சு பேசக்கூடாதா? அதத்தான் நானும் கேக்குறேன். பொண்ணுங்க அமைதியா விட்டு கொடுத்து போறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அது என்னங்க பொண்ணுங்க? ஏன் பசங்க அப்படி செய்யக்கூடாதா? வீட்ல ஒரு பிரச்சனைனா பொண்ணுங்க மட்டும் தான் விட்டு கொடுத்து போகணும், பொண்ணுங்க தான் எல்லாத்துக்கும் தாழ்ந்து போகணும், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. பசங்களும் அதை செய்யலாம். உங்க மனசு மாதிரிதான் எங்க மனசும். எங்களுக்கு என்ன இரும்பலையா இதயத்தை வச்சிருக்கான் கடவுள்? அது என்ன பேசுங்க. என்ன பேசுறது? எங்களுக்கு என்ன இரும்பலையா இருக்கு இதயம்? இல்லமா, இல்ல இல்ல. ஆனா பொண்ணுங்களை தான் பொறுமையின் சிகரம் சொல்லுவாங்க, பூமாதேவின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? எல்லாரும் எல்லாரும் சொல்றீங்க, சொல்ல வச்சிட்டீங்க. இதெல்லாம் சொன்னது கூட இந்த ஆம்பளைங்களா தான் இருக்கும். ஏய், இங்க பாரு, என்ன நாங்களே சொன்னாலும் உங்களை எவ்வளவு பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கோம். ஒரு பொண்ணை பெருமைப்படுத்துறது ஆம்பளைங்க தான்.
அதே ஆம்பளைங்க தான் பொண்ணை கஷ்டப்படுத்துறதும். கஷ்டப்படுத்துறத ஏன் நினைக்கிறீங்க? பெருமைப்படுத்துறத சந்தோஷப்படுத்துறத நினைங்க. ஓஹோ, நாங்களே விட்டு கொடுத்து போனோம், பொறுமையா போனோம், உங்க கஷ்டத்தையும் தாங்கிக்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இதுகளுக்கு என்ன ஆச்சு? எப்பவும் ஆணும் பெண்ணும் சரி சமம்னு நினைங்க. ஏய், சரி சமம்னா நாங்க பாக்குற வேலையெல்லாம் பாத்துருவீங்களா? என்னது, நீங்க பாக்குற வேலையா? உங்களையும் தாண்டி தான் நாங்க பாக்குறோம். சொல்ல போனா சரி சமம்னு சொல்றதை விட உங்களை விட நாங்க ஒரு படி மேலன்னு சொல்லலாம். இங்க பார் வாசுகி, போதும். நானும் சும்மா நீ விளையாட்டா பேசுறேன்னு பார்த்தா ஓவரா சீரியஸா பேசிட்டு இருக்க. மனசளவுல பொண்ணுங்க தைரியமானவங்க தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை விட மனசளவுல வலிமையானவங்க ஆண்க. இப்ப கூட எந்த பையனும் விட்டு கொடுக்காம எந்த வீட்லயும் பொண்ணுங்க சந்தோஷமா இருந்துட முடியாது. எல்லாரும் விட்டு கொடுத்து பொறுமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லாதீங்க, ஒரு சில பேர். மிச்சப்படி முக்காவாசி வீட்ல அங்க பொண்ணுங்க ராட்சசியா அமைஞ்சிருப்பாங்க. என்னன்னா ராட்சசியா? ஆமா, இதோ எப்படி கத்துற பாரு. பொண்ணுங்கன்னா வீட்டு சத்தம் வெளியே கேட்காம இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி காட்டு கத்திக்கிட்டு இருக்க. அப்பனா ஆம்பளைங்க சத்தம் வெளியே கேட்கலாமா? வாசுகி, போதும். இதுக்கு மேல நீ எது தெரித்து பேசாத. டேய் திரு. அத்த, என்னடா என்னாச்சு? ஓவரா பேசிட்டு இருக்காத்த. என்னமோ இவளுக்கு தான் கோபப்பட தெரியுமா? கோபம் எல்லாத்துக்கும் வரும்டா. அதுக்காக நீ ஏன்டா அப்படி பேசுற? ஆஹா, நீங்களும் என்ன சொல்லுங்க. பாத்தியா என்னமோ ஆணாதிக்கம்னு சொன்ன பாரு. இப்ப அத்தை கூட ஓசா போட்டுக்கு தான் பேசுறாங்க. இங்க எங்க இருக்கான் ஆணாதிக்கம்? இங்க இப்படி கத்துறதுல இருக்கு உங்க ஆணாதிக்கம். வாசுகி, போதும். அப்படி எல்லாம் விட்டுற முடியாதுங்க. வாசுகி, இங்க பாருங்கம்மா, சும்மாலாம் இருக்க முடியாது. நானும் நமக்காக தான் பேசிட்டு இருக்கேன். என்ன நமக்காகவா? ஆமா, பொம்பளைங்களுக்காக. இப்ப எதுக்கடி பேசுற? உரிமைமா, உரிமை. இதெல்லாம் பேசுறது நம்ம உரிமை. உரிமையை வாங்கி என்ன பண்ண போற? என்னமோ பண்றேன். ஆனா இவங்க இப்படி பேசக்கூடாது. என்ன சொல்றாருன்னா, நாமெல்லாம் ஒரு விஷயத்தை அதோட விட மாட்டோமா. அதை எத்தனை வருஷம் ஆனாலும் அதெல்லாம் நம்ம தோண்டி பிடிச்சு திட்டுவோமா, வைவோமா. அப்படி பேசுறாருமா. என்னடா இது? ரத்னம் குடும்பத்திலேயே அமைதியான மருமகனா இவ தான் நினைச்சா இவ இந்த போடு போடுறா. இல்லையே, இந்த அளவுக்கு பேச கூடாதே. இவ என்ன பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இல்ல, இதுக்கு இப்பவே ஒரு முடிவு கட்டிடுறேன். வாசுகி, போதும். என்னங்க? என்னடி என்னங்க? நானும் அப்பையில இருந்து போதும்னு சொல்லிக்கிட்டே இருக்க, பேசிக்கிட்டே இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பேசணும் என்ன நான் பாத்துட்டு இருப்பேன்னு நினைச்சியா? இல்லங்க, அது வந்து. நிறுத்து. இன்னொரு வார்த்தை பேசுன அரைஞ்சு உன் அப்பா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். இல்லங்க, அது வந்து. என்னடி இன்னும் பேசிட்டு இருக்க? உன்னை நான் பேசாதன்னு சொன்னேன். இல்ல, நீங்க இப்படி பேசுறது தப்பு. என்ன தப்பு? இங்க பாருங்க, நாம சும்மா. ஏய், போய மூடுன்னு சொன்னேன். ஏய் திரு, நீங்க சும்மா இருங்க அத்த. பேச விட்டா அளவுக்கு மீறி பேசிட்டு போற. என்னடி இதான் சோக்கு நல்லா பிடிச்சு திட்டுறியோ? இல்லங்க, அது வந்து. நிறுத்துன்னு சொன்னேன். என்னங்க, என்ன நீங்க? டேய், என்னடா சிரிக்கிற? சண்டையில பைத்தியம் பிடிச்சிருச்சாடா? அது இல்லத்த. ஏய், என்ன அழுதேல? நான் ஒண்ணு அழலையே. பாத்தியா, நான் தானே ஜெயிச்சேன். ஜெயிச்சானா? என்ன ஜெயிச்சா? போங்க போங்க, இது போங்க. நீங்க சீரியஸா திட்டுற மாதிரி முறைச்சுக்கிட்டு திட்டினா. ஏய், திட்டுறதுல என்ன சீரியஸ் இல்லட்டு விளையாட்டு? பயந்தியா இல்லையா? அது இல்ல. அரைஞ்சு உங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னதும் அவன் செத்து போச்சு. நீங்க அப்படிலாம் பேசுனா? நான் எப்படி பேசினாலும் நீ அதை எதிர்த்து பேசணும். நீ பேசல. ஆக மொத்தம் ஜெயிச்சது நான் தான். அதெல்லாம் இல்ல. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. ஏய், நான் என்ன ஏமாத்தினேன்? நீங்க திடீர்னு இப்படி கோபப்பட்டு. அதெல்லாம் கிடையாது. நான் என்ன சொன்னேன்? உனக்கெல்லாம் கோபப்பட தெரியாதுன்னு சொன்னேனா இல்லையா? நானும் கோபமா தான் பேசினேன். ஆமா, கேட்டேன். பேசுனதே பேசிட்டு இருந்த. அதுக்கு மேல உனக்கெல்லாம் பேச வராது. இல்லங்க, நான் தான் ஜெயிச்சேன், ஒத்துக்கோ. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. ஏய், பிச்சு புடுவேன். உன்னை விட கோபக்காரன் நான் தான். அட பக்கி பயப்பிள்ளைகளா, இவ்வளவு நேரம் ரெண்டு விளையாண்டுட்டா இருந்துச்சுங்க. ஷோ, இப்பவே கண்ணை கட்டுதே. ரத்தனம் குடும்பத்திலே ஒன்னு தப்பி பிறந்துருச்சு, ஒன்னு தப்பி வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைச்சேன். இதுக்கு என்னன்னா எல்லாத்தையும் மிஞ்சி விளையாண்டுட்டு இருக்குதுங்க. வீட்டுல சின்னதுக்கு எதுக, பெருசு எதுக ஒண்ணுமே தெரியல. என்னடா இது? என்னங்க, அதெல்லாம் முடியவே முடியாது. இங்க பாரு, போங்கு பண்ணாத. நான் தான் ஜெயிச்சேன், நான் தான் கோபக்காரன். என்னால ஏத்துக்க முடியாது. வேணா, வாங்க இன்னொரு தடவை சண்டை போடலாம். இன்னொரு தடவையா? இவங்கள டேய் நிறுத்துங்கடா. அத்த, நீங்களே சொல்லுங்க. நான் தானே நல்லா கோபப்பட்டேன். வாசுகி தோத்துட்டால. இல்லம்மா, நான் கரெக்டா தானே பேசிட்டு இருந்தேன். இவங்க தாமா திடீர்னு ட்ரக்க மாத்திட்டாங்க. அப்பா விட அது இதுன்னு. அப்படி இல்ல, நான் என்ன பேசினாலும் அவ அதை சமாளிச்சு பேசணும்ல. நீங்களே சொல்லுங்க அத்த, அவ தோத்துட்டால. அப்படிலாம் இல்லம்மா. அத்த, நிறுத்துங்கடா.
என்னமோ என் உடம்பு கொஞ்சம் நல்ல உடம்புங்கறனால எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நிக்கிறேன். இது சுகரு பிபி இதெல்லாம் இருந்தா உங்க உடப்பறையில ஒரு கை கால் இழுத்துக்கும். அத்த பிச்சு போடுவேன் 2 பேத்தையும். 5 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணி மண்டபத்துக்கு போயிருங்க. அப்புறம் 2 பேரும் இனிமேல் இந்த மாதிரி விளையாண்டீங்க தோலை உரிச்சு போடுவேன். சரிங்க அத்த. என்னடி உனக்கு தனியா சொல்லணுமா? சரிங்கம்மா. எழுந்து 2 பேரும் வெளியே வாங்க. அப்போங்க அத்த வந்துடுறேன். பிள்ளைய பெத்து வைக்க சொன்ன என்னத்த பெத்து வச்சிருக்காங்க பாரு. 2 சண்டை போட்டு விளையாடுற வயசு உருப்படும். அத்த என்னடா கிளம்பி வெளியே வா. இல்ல யாரு ஜெயிச்சானே? அடங்கொம்மால இவன் நமக்கு மேல வருவான் போல. அத்த என்னங்க? சொல்லுங்க, அப்செட் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, நானும் கோபப்படுவேன். ஆனா அழகா பேசுனீங்க. உண்மைதான். இதோ நான் கொஞ்சம் சவுண்டா பேசுனதும் அதுவும் உங்க அப்பா வீடுன்னு சொன்னதோ அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. இந்த மாதிரி தாங்க எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்க. ஒரு விஷயம் தப்பா அத கண்டிப்பா தட்டி கேட்கலாம். அது யாரா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, இல்ல கட்டின புருஷனா இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பொண்ணும் தட்டி கேட்கலாம். இப்படி எல்லாரும் தட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆம்பளைங்களால நடக்கிற நிறைய தப்ப தடுக்கலாம். அப்படியா? ஆனாலும் நான் கோபப்பட்டேன்ல. கோபப்பட்டமா? கோபப்பட்ட நீ தான் ஜெயிச்ச. ஓகேவா? சரிங்க. சரிவா போலாம். இதுக்கு மேல நம்ம இப்படி இருந்தோம் யாரு டென்ஷன் ஆகுறாங்களோ இல்லையோ வேத விளையாட்ட டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆமாங்க, நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம ஊட வந்து ரொம்பவே குழம்பி போயிட்டாங்க. ஆமாமா. ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம்தான். அப்படியா? ஓகே ஓகே. ஏன்பா உனக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ட? டேடே நான் எதுக்குடா எடுத்து வைக்கணும்? என் பொண்டாட்டி மறு இருக்கும் போது நான் எதுக்கு எடுத்து வைக்கணுங்கிறேன்? ஏன்பா அதெல்லாம் அவ பாத்துக்குவாடா. இங்க பாரு ஜீவா, நாமெல்லாம் இந்த சில்லற வேலையெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம பார்த்தா நல்ல பெரிய வேலையா பார்க்கணும். எப்படிப்பா? துவைக்கிறது, புளியறது, காய போடுறது அந்த மாதிரியா? டாய் ஏன்பா? ஆமா இதே கோட் சட்டை தானே உங்களுக்கு? ஆமாடா, அப்பா எப்பவும் கோட் சட்டை தான். பெரிய வீட்டு மருமகன்டா, அதனால இப்படித்தான் இருக்கணும். ஓஹோ ஏன்பா பெரிய வீட்டு மருமகன் இந்த கோட் செட்லயே இருக்கீங்களோ? ஆமாடா. அப்படி அப்பாவை பார்த்தோன்னா எப்படி கெத்தா தெரியுதா? எப்பவும் புது மாப்பிள்ள மாதிரி பளபளன்னு மின்னுக்கிட்டு இருக்கணும். எப்படிப்பா மின்னணும்? புது மாப்பிள்ள மாதிரிடா. சரிதான்ப்பா. என்னடா ஒரு அப்படிங்கிற? என்ன சொல்ல வர? நீ புது மாப்பிள்ள தான்ப்பா. உனக்கு என்ன அம்மா மட்டுமா? ஏய் என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்ட? எனக்கு உன் அம்மா மட்டும் தான்டா. ஒரே ஒரு பொண்டாட்டின்னு கண்ணே கண்ணியன்னு பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பா நான் மட்டும் என்ன சொன்னேன்? நீ என்னமோ நானே பயந்துட்டேன்டா. அது இல்லப்பா, அதான் அந்த காஞ்சு. ஏய் அத கேக்குறியா? டேய் அதெல்லாம் சும்மாடா. அப்பா அழக பார்த்து அறிவை பார்த்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா வராங்க. ஃப்ரெண்ட்ஷிப்? சரிதான். நான் கூட என்னென்னமோ நினைச்சிட்டேன். டேய் உங்க அப்பா அப்படிலாம் தப்பா நினைக்காதடா. அக்மார்க் ஹால்மார்க் சுத்தமான ராகவ். சரிதான். இந்த மனுஷங்கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காமிச்சு அம்மா கிட்ட போட்டு விட்டா நேரம் போகும்னு பார்த்தேன். இவர் என்ன ரொம்ப நாணயக்காரரா பேசுறாரு. ஆபீஸ்க்கு ஒரு 3 நாள் லீவுன்னு மாமா சொன்னாலும் சொன்னாரு. வீட்டுக்குள்ள நேரம் போக மாட்டேங்குது. இல்ல கொஞ்சம் மண்டபத்துக்கு கிளம்புற வரைக்கும் கொஞ்சம் கிளுக்கிளுன்னு என்டர்டைன்மெண்ட் வேணும். அதுக்கு நம்ம அப்பா தான். அப்பா ஒண்ணு கொஞ்சம் உசு பேத்துவோம். அம்மா அங்கதானே இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. பேச்ச குடுடா ஜீவா. அப்பா என்னடா? ஏன்பா அம்மாவை பார்த்ததும் புடிச்சு போய் உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? பார்த்ததும் புடிச்சது. ஏன்பா வேற எந்த பொண்ணையும் பார்க்கல? அதெல்லாம் பார்க்கலடா. ஏன்பா ஒரே ஒரு பொண்ணுன்னு அம்மா மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட? எனக்கு என்னமோ உன் முகத்துக்கு எந்த பொண்ணும். டேய் என்னடா பேசுற அப்பனா பார்த்து? ஏன்பா என்னாச்சு? டேய் நான் தான் உங்க அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணுமே நினைச்சு கொடுத்துருக்கேன். என்னப்பா சொல்ற? ஆமாண்டா. அதை விட உன் மாமிங்க 2 பேரும் கட்டுனா என் தங்கச்சியை தான் கட்டிக்கணும். இல்லாட்டி நீங்க காலம்பூரமா வெறும் கட்டையா கூட இருங்க. நான் என் தங்கச்சியை கைவிட்டுறாதீங்க மாப்பிள்ளன்னு கால்ல விழுந்துட்டாங்க. கால்லையா? அதான்டா கைய காலா நினைச்சு கால்ல விழுந்துட்டாங்க. ஓ கையில. ஓகே. அதுக்கப்புறம் காலதை வேற என்ன பண்ண? என் அழகுக்கும் அறிவுக்கும் அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து ஒரே ஃபாரின் பொண்ணுங்க லைன் கட்டி நின்னாங்க தெரியுமா? அப்பா என் என்டர்டைன்மெண்ட்டுக்கு உன்னை சின்னதா கோர்த்து விடலாம்னு நினைச்சேன். ஆனா அம்மா முன்ன வந்து நிக்கிறது கூட தெரியாம
நீ பேசுற பாத்தியா பேச்சு. சரி ஓகேப்பா, உன் சோழிய நீயே முடிச்சுக்கிட்ட. இதுல ஏன் தப்பு ஒண்ணு இல்லப்பா. டேய் அதுக்குள்ள என்னடா யோசிக்கிற? அப்பாக்கு எப்படி ஃபாரின் போகணும்னா? ஆமாப்பா ஆமாப்பா, சொல்லு. என்ன சொல்லணுமோ எவ்வளவு சொல்லணுமோ சொல்லு. சொல்றேன் கேளு கேளு. ஜப்பான்ல இருந்து ஒரு பொண்ணு. சும்மா செக்கச்சவேன்னு பார்க்க அப்படியே மெழுகு பொம்மை மாதிரியே இருப்பா. மெழுகு பொம்மையா? ஆமாண்டா, அது பொண்ணா இல்ல மெழுகு பொம்மையான்னு கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பொண்ணு. நான் தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னா. ஏன்பா ஒரு கால்ல சுளுக்கா? டேய் சுளுக்கு இல்லடா, என் மேல வந்த ஒரு கிளுக்கு. ஓகே நடத்து. அந்த பொண்ணையும் அவாய்ட் பண்ணிட்டு உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேனா? நான் எவ்வளவு பெரிய மனுஷன் பாத்தியா? ரொம்ப பெரிய மனுஷன் தான்ப்பா. அப்புறம் இதெல்லாம் உங்க அம்மா வந்தாலும் சொல்லிக்காத. என்ன நானே பெருமையா பேசிக்க கூடாதுல. நான் சொல்ல மாட்டேன்ப்பா, ஆனா ஆல்ரெடி கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டுட்டா? ஓ முன்னாடி மரு இன்னைக்கு முருகையாதாயா? எப்போ நீ வந்த? உன்னை கட்டிக்க கியூல நின்னாங்கன்னு சொன்னேல, அப்பவே வந்துட்டேன். நல்ல வேலை. ஜீவா, இவங்க அண்ணன்க 2 பேரும் என் கால்ல விழுந்தாங்கன்னு சொன்னேன்ல, அத சொல்லும் போது வரல போல. இல்லையப்பா, வந்துட்டாங்களே. இல்ல வரல, அப்படியே பேசாம விட்டுருவோம். பொறுப்பா, வந்தாங்களா என்னன்னு கேட்டுக்கலாம். டேய் என்ன பண்ண போற? பொறுப்பா அம்மா. அந்த மனுஷன் என்ன கூறு இல்லாம பேசிட்டு இருக்காருனா, நீயும் நல்லா கடை கேக்குற மாதிரி ஊன்னு கேட்டுட்டு இருக்க. ஒரே விளையாடா? இல்லம்மா, கேட்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இருக்கும். அதை விடு. டே நீ விடுறா. பொறுப்பா. டே ஜீவா, உனக்கு ஜீவாங்கிற பேர் வச்சதுக்கு என் ஜீவனை எடுத்துறாதடா. ஐயோ பொறுப்பா. என்னடா? இல்லம்மா, மாமா 2 பேரும் அப்பா கால்ல விழுந்தல உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னாங்களாம். அப்படியாமா? கோர்த்து விட்டுட்டானே. உன்னை பெத்ததுக்கு 50 கிலோ அரிசி மூடைய பெத்திருந்தா கூட காலம் பூரா பொங்கி தின்றுப்பேன்டா. இப்படி என் உயிரோட விளையாடுறியடா. யோ மனுஷா. அவ்வளவுதான், மறு மலையேறிட்டா. இனி நம்ம சோழி முடிஞ்சிச்சு. என்னன்னா என் அண்ணனுங்க என்ன பண்ணாங்க? அது இல்ல மறு, இப்படிதான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு தெரியறியா? இல்ல அது வந்து மரகதம். ஐயோ வேது. அக்கா இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பாம? கிளம்பிட்டேன்க்கா. உன் தரமா குடுக்க வேண்டியிருக்கு, அதை கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன். என்னடி குடுக்க போற? வேது, அது ஒண்ணு இல்ல. இந்த மனுஷனா? ஐயோ. அக்கா நீ போக்கா, நான் இத வந்துடுறேன். சரி மரகதம், சீக்கிரம் வா. ஏய் நீ என்னடா இப்படி உட்காந்து பாத்துட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல பெரியமா, சும்மா உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ண. என்ன படமா ஓடுது? எழுந்து வாடா வெளிய. இருங்க பெரியமா, கிளைமேக்ஸ பாத்துட்டு வந்துடுறேன். அடப்பாவி மவனே, உன்னை பெத்ததுக்கு தரமான சம்பவம் நிறைய பண்றடா. ஓமாவே இல்லப்பா. சரிதான். வேது, அது வந்து. அக்கா நீ போ, நான் வந்துடுறேன். சரி. வேது என்னையா? போகாத, என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத. என்னது விட்டுட்டு போகாதையா? போகாத வேது, என் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தேனா? அன்னைக்கு நீ எனக்கு கொடுத்த முத்தம் உண்மைனா? என்னை விட்டுட்டு போகாத. படுபாவி மனுஷன் என்னத்த சொல்லி தொலைறான். சை. வேது இங்க பாரு. போகாத. யோ மனுஷா. வேது, சி. என்ன வேது நின்னுட்ட? இத சொன்னாதான் நிப்பியா? யா மரகதம். சொல்லுக்கா. நீ கொஞ்சம் லேட்டா கிளம்பினாலும் பரவாயில்ல, இந்த மனுஷனை பிடிச்ச நல்லா 2 கூட கொடுத்து கூட்டிட்டு வா. சொல்லிட்டேல, இத கொடுத்துறேன். வேது. சி. வாங்கயா வாங்கு. வந்துட்டான் என்கிட்ட பேச. வீட்டுல இதுகளை பார்க்கவே இவ்வளவு நேரம் போச்சு. இன்னும் வீட்டுக்குள்ள எத்தனை டிக்கெட் இருக்கு? இதுகளெல்லாம் பார்த்து கிளப்பங்குள்ள விடிஞ்சிரும். வேது இங்க வாயா, நான் வேக வைக்கிறேன். மறு ஃபாரின் பொண்ணுங்க. இன்னுமா மறக்கல? வாயா, உன்னை நீயே மறக்க வைக்கிறேன். சரி ஓகே, இன்னைக்கு என்ன முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. ஆனா அதுக்கு முன்ன இன்னும் என்னடா உட்காந்துட்டு இருக்க? இதான் கிளைமேக்ஸ் தெரிஞ்சு போச்சுல. எழுந்து இடத்த காலி பண்ண. இல்லப்பா, முழுசா பாத்துட்டு அடிங்க. இத போறேன்ப்பா. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு எங்க அப்பா சோழியா முடிச்சாச்சு. சரி நீங்களும் போயிட்டு நாளைக்கு வாங்க. மிச்சதுக்கெல்லாம் என்ன அக்கப்போர் பண்ணுதுன்னு நாளைக்கு பாக்கலாம். போடா. என் பொண்டாட்டிட்ட அடி வாங்குறது இந்த 4 செவத்துக்குள்ள மட்டும் தெரியட்டும். 4 செவரு. ஏமா இன்னும் பாசமா பாக்குற? வா வந்து ஆரம்பி.